ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழு. கருட பகவானின் அவதாரம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வோம். ஒரு பறவை இனம் என்பதால் தாயின் வயிற்றிலே முட்டையாக ஜெனித்து தாய் குஞ்சு பொறிக்க அதிலிருந்து பிறந்தவர்தான் கருட பகவான். பிறக்கும் போதே மின் சக்தியாக கடலிலே ஜடபா முக்தியாக வானில் மிகப்பெரிய ஒளிப்பிளம்புடன் எழுந்து நின்றவர்தான் ஸ்ரீ கருட பகவான். அந்த ஒளிப்பிளம்பின் ஒளியின் வெப்பத்தின் தன்மையை கண்டு அஞ்சி நடுங்கிய தேவர்கள் இது அக்னி தேவனின் வேலை என்று அவரை கண்டு தங்களது ஒளிப்பிளம்பை வெப்பத்தை தாங்கள் குறைத்து எங்களை எல்லாம் காத்து அருள வேண்டும் என்று அக்னி தேவனை வேண்ட குழம்பிய அக்னி தேவன், இது எனது வேலை அல்ல, இதில் ஏதோ ஒரு மர்மம் அடங்கி உள்ளது என்று அந்த தேவர்களை அழைத்து கொண்டு ஒளிப்பிளம்பு உள்ள இடத்தை கண்டுபிடித்து அங்கே சென்று பார்க்க இது கருட பகவானின் அவதாரம் என்பதை உணர்ந்து அவர்கள் அனைவரும் தங்களது ஒளிப்பிளம்பை வெப்பத்தை குறைத்து எங்களையெல்லாம் காத்தருள வேண்டும் என்று ஸ்ரீ கருட பகவானை வேண்ட கருட பகவான் கருணை கொண்டு தனது ஒளிப்பிளம்பை வெப்பத்தை குறைத்து அவர்களையெல்லாம் காத்து அருளினார் என்ற செய்தி ஸ்ரீ கருட தண்டகம் என்ற நூலிலே 10வது செய்யுளிலே அடங்கியுள்ளது. அப்பேற்பட்ட கருட பகவானின் தரிசனம் நமக்கு கிட்டினால் அன்றைய தினம் நல்ல நாளாக அமையும். ஓம் நமச்சிவாய்.